ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் தீபாவளி பலகாரம் ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். நானும் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரவா லட்டு வருஷம் ஒரு தடவையாக செஞ்சு காமிச்சிடுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் கற்றுக்கிட்டு செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறனால நானும் ஒவ்வொரு முறையும் செய்கிறேன். இந்த மெத்தடில் அதாவது சக்கரை பாகு காய்ச்சி ரவை அதில் வேக வச்சு இப்படி ரவா லட்டு செய்கிறப்போ நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ரவை நல்லா வெந்து அதுக்கப்புறம் உருண்டை செய்கிறப்போ அதனோட டேஸ்ட்டே தனி தான். சும்மா பால் ஊற்றி தேங்காய் போட்டு அதெல்லாம் பிளெயின் ரவையை அரைச்சி செய்கிறது இதெல்லாம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, நல்லாவும் இருக்காது. இந்த மெத்தட் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதுக்கப்புறமா நெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ரவை பார்த்திங்கன்னா இந்த காப்படி உலக்கில் ஒரு உலக்கு ரவை எடுத்திருக்கேன். நான் கம்மியான குவான்டிட்டியில் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். அதே அளவு சர்க்கரை, ஒரு உலக்கு ரவை எடுத்திங்கன்னா அதே ஒரு உலக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே 120 லட்டு அந்த மாதிரி நிறையா குவான்டிட்டியில் செஞ்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா ஒரு கப் ரவைக்கு 1.25 கப்பு கூட சர்க்கரை எடுக்கலாம். பட் இந்த 1க்கு 1 அப்படிங்கிறது அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு கப் ரவை அதே மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் சர்க்கரை. ஃபஸ்ட் முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதே நெய்யில் நம்ம ரவையும் வறுத்து எடுத்து வைக்க போகிறோம். கடையில் ரோஸ்டட் ரவைன்னு தான் கிடைக்கும். இருந்தாலுமே நம்ம அந்த நெய்யில் லைட்டாக வறுக்கிறப்ப தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே நெய்யில் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ரவை கொஞ்சம் கருப்பு ஆகிட்டா கூட லட்டோட கலர் மாறும். அதனால் நான் கைவிடாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர், அதாவது சொல்லப்போனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கனாலே போதுமானது. அந்த நெய்யே இதுக்கு போதும். அதுக்கப்புறமா சர்க்கரை பாகு காய்ச்ச போகிற ஒரு கம்பி பதம். அதுக்கு அந்த எந்த உலக்கு சர்க்கரை எடுத்தீங்களோ அதே உலக்கில் ஒரு உலக்கு தண்ணி, அது எந்த மெஷர்மெண்ட்டில் சர்க்கரையோ அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி, சர்க்கரைக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப விட்டுட்டிங்கனாலும் கம்பி பதம் வர ரொம்ப டைம் ஆகும். கம்மியாக வச்சிட்டிங்கனாலும் உடனே சர்க்கரை முருகிரும், அதாவது சீக்கிரமாக சர்க்கரை கெட்டி ஆயிரும். அதனால் அந்த 1க்கு 1 தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை நல்லா கொதிச்சு வர்றப்போ அந்த சர்க்கரைக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே மேலே நுர மாதிரி வந்துடும். அதை எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ரீஃபைண்ட் சுகர் தான், ரொம்ப அந்த அளவுக்கு அழுக்கு வரதில்லை. நம்ம ரேஷனில் வாங்குகிற சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அழுக்கு இருக்கும் நிறையா. அப்போ இந்த மாதிரி பால் மேலே நல்லா காய்ச்சின பாலே ஒரு 2 ஸ்பூன் பால் நல்லா சர்க்கரை கொதிச்சு வர்றப்போ ஊற்றுனீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் நுர மாதிரி வரும். அதையெல்லாம் அப்படியே நீங்கள் இந்த ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு கம்பி பதம் பாருங்கள், நூல் மாதிரி கீழே மேலே போகணும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை அப்படியே உள்ளே தூவி விடுங்க. ரவை கட்டி பிடிக்காது. நம்ம கேசரியெல்லாம் போடுறப்போ ரவைக்குள்ளே சர்க்கரை போடுறப்போ கட்டி விழுகும். பட் இங்கே அப்படி கட்டியெல்லாம் விழுகாது. நீங்கள் பொறுமையாகவே போடலாம். வேகமாக மிக்ஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. புதுசாக செய்கிறவங்க கட்டியெல்லாம் பிடிக்காது. ரவை உள்ளே போட்டதுக்கப்புறமா நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் உள்ளே. ரவா லட்டு பொறுத்த வரைக்கும் நெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு வாரம் வச்சு 10 நாள் சாப்பிட்றப்ப கூட அதே ஃப்ளேவரில் நல்லா பஞ்சு மாதிரி வறண்டு போகாது, காஞ்ச மாதிரி ஆகாது. அதுக்காக தான் எந்த பலகாரம் செஞ்சாலும் அந்த நெய்யோட அளவு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நல்லா கலந்து விடுங்க. ரவை உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 7 நிமிஷம் தான் ரவை உள்ளே கொதிச்சா போதும். நீங்கள் ரவை ரொம்ப நேரம் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சூடான பாகுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் அந்த ரவை உள்ளே போட்டு முந்திரி திராட்சையை போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வு ஆஃப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயாசம் மாதிரி தான் இருக்கும் ரவை. நீங்கள் இது எப்படி உருண்டை ஆக்குறது, லட்டு ஆக்குறதுன்னு கேட்பீங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உள்ளே ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை உள்ளே போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளும் உள்ளேயே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், அந்த பாயாசம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை இப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு பிளேட் போட்டு அப்படியே ஒரு இடத்துல வச்சுருங்க. அப்படியே அந்த ரவை பொடிஞ்சிரும், நல்லா பொடிஞ்சு அப்படியே இறுகிரும். ஏன்னா ரவை அதோட நேச்சரே பார்த்திங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணுற தன்மை, அப்படியே உறிஞ்சிரும். அந்த பதத்தையெல்லாம் உறிஞ்சி கரெக்டாக உருட்டுற அளவுக்கு வந்துடும். ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள்
அப்படியே எல்லாம் இறுகி ஒன்று சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அழகாக கரெக்டான பதம் உருண்டை பிடிக்கிறதுக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, உருண்டை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் மறந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப இறுகிரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக அடுப்பு மேலே வச்சிங்கனாலே அந்த சக்கரை உருகி வந்துடும். அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை நெய் வந்து நல்லா சூடாக 2 ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா உருக்கி உள்ளே ஊற்றுனீங்கன்னா அந்த சக்கரை வந்து மறுபடியும் கெட்டியான சக்கரை உருக ஆரம்பிச்சிடும். ஆனால் தண்ணியோ பாலோ உள்ளே ஊற்றிடாதீங்க. இறுகிருச்சு உருண்டை பிடிக்க முடியலன்ட்டு தண்ணியோ பாலோ ஊற்றிடாதீங்க, கெட்டு போயிடும். அதே மாதிரி சக்கரை 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அந்த கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வராமல் நீங்கள் உள்ள ரவை போட்டுட்டிங்கன்னா லட்டு பிசு பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வரணும். நீங்கள் இறக்கி வச்சு நிதானமாக உருண்டை பிடிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சூடாறுனதுக்கப்புறம் நல்லா அழுத்தி ஒரு தடவை பிடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக பாலிஷ் பண்ண மாதிரி ஆயிரும் லட்டு. இது வந்து 15-20 நாள், 10 to 15 நாள் தாராளமாக வச்சு சாப்பிடலாம். நிறைய குவான்டிட்டியில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணது எல்லாமே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அதிக அளவில் நம்ம 120 லட்டெல்லாம் செஞ்சோம். அந்த வீடியோ நிறையா பலகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறையில் ரவா லட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.